ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்லலாம். டாக்கோஸ் கேக் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கணும். பேலன்ஸ் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் வெண்ணிலா பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். இன்னொரு பவுலில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அரை கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக பீட் பண்ணிக்கணும் ஆயில் சேர்த்து. ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக பீட் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுமியாஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஏர் ஃப்ரையரில் 160 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் வச்சு எடுக்கணும். நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சியாக ரெடி ஆயிடுச்சு. கேக்கோட அளவு 1/2 கிலோ. க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கணும். 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. கேக் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு பார்ச்மெண்ட் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ண சாக்லேட்டை நல்லா ஆற விட்டு இது போல் ரெடி பண்ணிக்கணும். நான் 3 லேயராக கேக்கை கட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு லேயரை வச்சு இது போல் நான் செய்கிறது போலையே ரெடி பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். நல்லா செட் ஆயிடுச்சு டாக்கோஸ் கேக். க்ரீமை சென்டரில் ஃப்ராஸ் பண்ணிக்கணும். எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய கேக் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக பாருங்கள். இந்த கேக்கில் மேலே செர்ரி சேர்த்துக்கிட்டேன். மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸும் சேர்த்துக்கிட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேக் எப்படி இருந்ததுன்னு. டாக்கோஸ் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பிக்சர் அனுப்பி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.